எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு உங்கள் பூத் லெவல் ஆஃபீஸ்கிட்ட கொடுத்துருப்பீங்க. அவங்க வந்து அதை வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறது ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணலாங்கிறது இன்னைக்கு பார்க்கலாம். உங்கள் ஃபோன் இல்லைன்னா பிசி ப்ரௌசரில் இசிஐ ஜிஓவிடின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. இந்த லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் votos.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட் வரும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அது கீழே ஃபில் என்யூமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் உங்களை லாகின் பண்ண சொல்லும். ஃபர்ஸ்ட் டைம் யூஸர்னா நீங்கள் சைன் அப் கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துட்டு இமெயில் இருந்தால் இங்கே கொடுங்க. கீழே இருக்க கேப்சாவை கீழே என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சைன் அப் பண்ணி முடிச்சது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக லாகின் பண்ணணும். லாகின் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் இல்லைன்னா இமெயில் ஐடி இங்கே கொடுத்துட்டு இந்த கேப்சாவை கீழே என்டர் பண்ணிவிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி வச்சு நீங்கள் லாகின் பண்ணதும் இந்த மாதிரி பேஜ் வரும். இப்போ இந்த ஃபில் என்யூமரேஷன் ஃபார்மை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கே எஸ்ஐஆர் 2026 ஆன்லைன் ஃபார்ம் சப்மிஷன் பை எலெக்டர் அப்படிங்கிற மெசேஜ் காட்டும். அது கீழே செலக்ட் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து நம்ம ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்மளோட இபிஐசி அதாவது ஓட்டர் ஐடி நம்பரை என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜ் காட்டும். உங்கள் மொபைல் நம்பர் கூட இந்த ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணியாச்சு அப்படிங்கிறத காட்டும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த சப்மிட்டட் அப்படிங்கிற மெசேஜ் காட்டாமல் இந்த மாதிரி மெசேஜ் காட்டுச்சு அப்படின்னா உங்கள் ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகலைன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீஃபில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட நேம், உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், அட்ரஸ், பார்ட் நம்பர் இது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எதனால இந்த மாதிரி வருதுன்னா உங்கள் நேம் வந்து ஆதார்லையும் ஓட்டர் ஐடியிலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா வேறு ஏதாவது சில காரணங்கள் இருக்கும். அதுக்காக என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா உங்கள் ஏரியாவோட பிஎல்ஓ அதாவது இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்கள டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி எரர் காமிக்குது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சப்மிட் பண்ண வைப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்பவுமே சிம்பிள் ப்ரொசீஜர் தான். சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இல்லை இந்த மாதிரி ஒரு மெசேஜ் காட்டுச்சு அப்படின்னா உங்கள் பிஎல்ஓக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஈஸியாக அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிக்க முடியும். ஓட்டர் ஐடியில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அது சம்மந்தமாக எல்லா வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தேவைப்பட்டுச்சுன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.